ஹாய் ஆல், இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டீன் மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் மேரேஜ் பொதுவாக நிறைய பெண்கள் செல்ஃப் கேர் பண்ணுறதே விட்டுருவோம். அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. பேபி பார்க்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும், அதே மைண்ட் செட்லேயே நம்ம லைஃபும் போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி நமக்காக செல்ஃப் கேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அப்போல்லாம் ஹேர் பேக் போட்டுட்டு அப்படியே வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். செம்பருத்தி இலையும் கொஞ்சமாக தேங்காய் சில்லு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி அதை தான் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்குள்ளே வீடெல்லாம் ஒதுங்க வச்சு நல்லா கூட்டியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணுறப்போ எப்போவுமே ஷாம்பு அந்த மாதிரி டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஹோம்மேட் ஹேர் ஸ்மூத்தனிங் க்ரீம் தான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இந்த க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடை தொடச்சிட்டு ஈவினிங் விளக்கு ஏற்றியாச்சு. இப்போலாம் வீடியோ ஓப்பன் பண்ணாலே பூஜாரியில் இந்த பொருள்லாம் இருக்கணும், இந்த மாதிரி விளக்கேற்றணும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் மை ஃப்ரைடே ரொட்டீன்.